ஆன்மீக கதை. தலைப்பு: மோனத்தில் கேட்ட சிவபெருமான். தெய்வம்: பரமசிவன். கூறுபவர்: காமாட்சி, ஒரு இடைநிலை வயது பெண். எல்லோருக்கும் ஒரு கட்டத்தில் சொல்ல முடியாத சுமை வரும். அது வார்த்தையால் வெளியே வராது. அந்த மோனத்திற்கே பதில் சொல்வது சிவபெருமான்தான். அப்பொழுது என் வாழ்க்கை முழுவதும் குருதி போல இருந்தது. மகனை வளர்க்கும் பொழுது என் கணவர் பணி இழந்ததும், குடும்ப செலவுகள் சுமையாக மார்பில் சாய்ந்ததும், இயலாமையை யாரிடமும் சொல்ல முடியாமல் இருந்த நேரம் அது. வார்த்தைகள் இல்லாமல் கதறிய காலம். என் உள்ளத்தில் ஓம் நமசிவாய என்ற சொற்கள் மட்டுமே. ஓராண்டு வாரந்தோறும் ஒரே நேரத்தில் நான் சிவபெருமானின் முன்னால் அமர்ந்தேன். வார்த்தை இல்லை, வேடிக்கை இல்லை, ஆசை வேண்டுகோள்கள் கூட இல்லை. ஒரு மௌனம் மட்டுமே. சாமி அருகில் இருந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி ஒளிக்கென்று அசையும் அந்த திரியையே நான் பார்த்தேன். ஒரு நாள் என் மனதில் கேட்ட ஒரு சத்தம்: நீ எனது ஒளியை பார்த்தாய், இப்போது நீயே ஒளியாகிவிட்டாயு. அதற்குப் பிறகு என் மகனுக்கான வேலை கிடைத்தது. நம் குடும்பத்தின் நிலைமை மெதுவாக மேம்பட்டது. என் கணவரின் மனநிலை சாந்தமானதாக மாறியது. என் உள்ளம் பரவசமான அமைதியில் மிதந்தது. அப்போதுதான் புரிந்தது, சிவபெருமான் எல்லாம் கேட்பவர் அல்ல. சில சமயம் நம்முடைய மௌனத்தையே கேட்பவர். நாம் வாயால் பேசும் வேண்டுகோள் அல்ல, உள்ளத்தால் எழும் அலைத்துளிகளை அவர் உணர்கிறார். அப்போதுதான் உணர்ந்தேன், மௌனத்தில் இருக்கும் நம்பிக்கையையே சிவனும் ரசிக்கிறான். கதையின் சாரம்: சிவபெருமான் என்பது தொலைவில் உள்ள பார்க்கடலுக்கு மேல் அமர்ந்தவர் அல்ல. நம்மோடு நமக்கு தெரியாமல் ஒளிந்திருப்பவர். நம் வார்த்தைகளை விட நம் மௌனத்தையே கேட்பவர். நாம் கேட்கும் முன்பே அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓம் நமசிவாய வார்த்தை அல்ல, ஒரு உணர்ச்சி. அது சொற்கள் முடிந்த பின் பேசும் தெய்வத்தின் மொழி.